பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ குருப்யோ நமக. அம்பத்தூரில் யோகி மந்த்ராலயம் என்று சொல்லக்கூடிய ராகவேந்திர சாமியுடைய சன்னிதானத்தினுடைய ஆலோசனைக்குட்பட்ட ஸ்ரீ விஜயேந்திர கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட் என்ற ட்ரஸ்ட் தான் இதை பராமரிக்கிறது. இங்கே அம்பத்தூரில் காமதேனுன்ற பெயரில் ஒரு கோசாலை. இங்கே கிட்டத்தட்ட 10 கோமாதாக்கள் இருக்காங்க. இங்கேருந்து கரலப்பாக்கம்ன்ற வில்லேஜ் அம்பத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து சற்றேறக்குறைய 35 கிலோமீட்டர். ஆவடி வேல்டெக்லாம் தாண்டி மேல்பாக்கம் கதவூருன்ற வில்லேஜெல்லாம் தாண்டி போனோம்னா பசுமையான ஒரு கிராமம் கரலப்பாக்கம்ன்ற ஒரு கிராமம். அந்த இடத்துல சுற்றி பயிர்கள் தான், விவசாய பூமி தான். அப்படி ஒரு பசுமையான இடத்துல, இயற்கையான இடத்துல ராயர் சூஸ் பண்ணின அந்த அக்ஷய கோசாலை இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 85 கோமாதாக்கள் இருக்காங்க. அதில் ஒரு 3-4 மாடுகள் தான் கறவை மாடுகள். இங்கே கிடைக்கக்கூடிய பால், அங்கே கிடைக்கக்கூடிய பால் எல்லாமே எல்லா ஆலயங்களுக்கும் நம்ம இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம். சேல்ஸ் கிடையாது, யார் வீட்டுக்கும் கிடையாது. இப்போ அக்ஷய கோசாலையில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரில் இப்போ அந்த கோசாலை இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடம் பத்த மாட்டேங்கிறது. நம்ம ஆரம்பத்தில் போகும்போது அங்கே 40-45 கோமாதாக்கள் தான். சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ் போகிற மாடு எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கோவிலுக்கு வேண்டிய மாடுகள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடுது. இப்போ அதனால் அப்படியே நம்ம கொண்டு ஜனிச்ச மாடுகள் இதெல்லாம் வந்து ஒரு 85 கோமாதாக இருக்குது. அதுக்கு இடம் பத்த மாட்டேங்கிறது. இப்போ அட்ஜசென்ட்டாக ஒரு ஏக்கர் இடத்த நம்ம வாங்கி நம்ம இணைக்க போகிறோம். நம்ம கோசாலையோட நம்ம அதை சேர்க்க போகிறோம். அதுக்குண்டான பூமிதான ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 2.5 ஏக்கர் இடம் நமக்கு கிடைக்கும். அதுவும் பத்தாது, இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ராயரை வேண்டின்னு இருக்கோம். அற்புதமான ஒரு சூழ்நிலை. மாடுகள் இருக்கணும்னா அது மாதிரி இடத்துல தான் இருக்கணும். இப்போ டெய்லி காலம்புற 5லேருந்து 5:30க்குள்ளே ஸ்டார்ட் கிளீனிங். அக்ஷயா கோசாலையில் 5லேருந்து 5:30க்குள்ளே அவங்க க்ளீன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லா சாணமும் எடுத்து பெருக்கி க்ளீன் பண்ணி ராயர்கிட்ட கோலம்லாம் போட்டு, கிருஷ்ணர்கிட்டையும் கோலம்லாம் போட்டு, அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து தீனி வைக்க ஆரம்பிப்பாங்க. 8 மணிக்கு மேலே அவங்க தீனிலாம் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு வாட்டரிங் விடுவாங்க. ஒரு 10:30-11 மணிக்கு மேலே சில மாடுகள்லாம் கழுவிட்டு சில மாடுகள் அவுத்து விடுவாங்க. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 7-8 மாடு அவுத்து விடுவாங்க. ஒரு நாளைக்கு 15-20 மாடை வந்து ஒரு காலார அவுத்து விட்டுடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் சண்டே பார்த்தோம்னாக்கா நம்ம வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 10-12 பேர் போவாங்க. எவ்ரி சண்டே போயிட்டு அங்கே மாடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி, கோசாலையை க்ளீன் பண்ணி, கொஞ்சம் ஒட்டரெல்லாம் அடித்து அந்த அளவை சரி பண்ணிட்டு வருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் நம்ம லேடி வாலண்டியர்ஸ் எல்லாமே போவாங்க. ஒரு வீக் டேஸில் போவாங்க, சண்டே போக மாட்டாங்க. வீக் டேஸில் போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ அங்கே ஸ்டாஃபுக்கு நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, கிடைக்கிற டைமில் அங்கே செடிகள்லாம் வச்சுருக்கோம். நிறைய பவித்திரமான செடிகள்லாம் வச்சுருக்கோம். அதை பராமரிக்கணும். மீன் டைம் வெரைட்டி தட்டணும். உருண்டை வைக்கோல் எதுவுமே இல்லாமல் முழுக்க சாணத்திலேயே உருண்டை ரெடி பண்ணணும். அந்த உருண்டையை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இங்கே பஸ்மம் ரெடி பண்ணுறோம். விபூதி ரெடி பண்ணி எல்லா கோயிலுக்கும் நம்ம தரோம். வெரைட்டி உருண்டை யாரும் அவகாசத்துக்கு கேட்டாலும் நம்ம ஃப்ரீயாக தரோம். நோ சேல்ஸ் அட் ஆல். அந்த சாணம் கூட நம்ம எருவுக்கு தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு நம்ம ஃப்ரீயாக தரோம். அது வந்து பிரத்யேகமாக நம்ம கலப்பனை நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் அங்கே ருட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்வு. தொண்டு பண்ணணுன்றது முதல் பாயிண்ட். முடிஞ்சவங்க நேராக வந்து எப்பெல்லாம் முடிகிறதோ, இப்போ வந்து சில வாலண்டியர்ஸ் சண்டே போகிறோம்னு சொன்னோம். இப்போ லேடி வாலண்டியர்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் போகிறாங்கன்னு சொன்னோம். யாருக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து தொண்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் தாராளமாக வரவேற்கிறோம். அது வந்து நேரடியாக சரீர சேவை பண்ணுறதுன்றது ஒரு வழி. இயன்ற அளவிற்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கறது. அதுக்கு அடுத்தபடியாக தொண்டு செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது. இது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களால் நேரம் வர முடியல சார், அவ்வளோ தூரம் வரணும், இங்கே வர முடியணும், நாங்கள் சென்னையில் இருக்கோம், நாங்கள் எப்படி வர்றது, இது மாதிரி கேள்விகள் ஃபோனில் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து மெயிலில் கேட்குறாங்க. நல்ல கேள்வி. இது மாதிரி தொண்டு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்க. இப்போ எங்கள் கோசாலையினுடைய உண்டி பார்த்தீங்கன்னா நிறைய உண்டி ஹோட்டல்ஸில் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப்ஸில் வச்சுருக்கோம். அதில் கிடைக்கிற இந்த ₹1-2 வச்சு தான் நாங்கள் வந்து பிரதானமாக அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் வந்து நியாயமான இடங்களில் வந்து அந்த உண்டி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே 2-3 ஸ்கீம் வச்சுருக்கோம். நாங்கள் சுக்கிரவார பூஜைன்ட்டு எவ்ரி ஃப்ரைடே கோ பூஜை பண்ணுற ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். அதில் முடிஞ்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வருஷத்துக்கு ₹1200, மாதம் ₹100 கோகிராசம். ஜஸ்ட் ₹100, மினிமம் ₹100 per month. இதுதான் நாங்கள் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ ஸ்ரீநிதினு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஒரு ₹5000 டெபாசிட் பண்ணால் கார்பஸில் அது ஒரு 5 இயர்ஸ்க்கு நாங்கள் அதை வந்து டெபாசிட் பண்ணி அந்த கார்பஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதனால் இந்த கோகுராசம் ஸ்கீமை வந்து ஹைலைட் பண்ணி, இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மீட்டிங் போடும்போது கூட நாங்கள் சொல்லுவோம், ரொம்ப சிரமப்படுறவங்களும் உள்ளே கொண்டு வாங்க. யார் ரொம்ப சிரமப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தயவுசெய்து கம்பல் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. அவங்க கொடுக்குற அந்த ₹100, அந்த ₹100 கோமாதாக்கு கிடைக்கக்கூடிய தீனிலையோ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லையோ, பராமரிப்பு செலவுலையோ சில தோஷங்களை போக்கி அவங்களுக்கு ஒரு
திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதனால் அவங்கள உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். கோகுலாஷ்டம் ஸ்கீம் எங்களுக்கு வந்து பிரதானமான ஸ்கீம். இதை வந்து ராயர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான திட்டம். அது எல்லாம் மிராக்கலாக நடந்தது. நாங்கள் எதுவுமே திட்டம் போடலை. நான் சொன்ன அத்தனை திட்டங்களும் ராயர் எங்களுக்கு கொடுத்த அனுகிரகம் தான். இங்கே ஒரு பாயிண்ட்டும் மிராக்கிள் தான். ஒவ்வொரு நம்ம கோசாலையினுடைய பெயர், இருப்பிடம் எல்லாமே ராயர் மிராக்கிளாக பண்ணினது. வெறுமனே இல்லை, மிராக்கிளாக பண்ணினது. அதனால தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கோம். நம்ம கோசாலையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா, இங்கே வந்து கேன்சருக்காக அடிக்கடி ஹோமம் பண்ணுறோம், அடிக்கடி நவகிரக ஹோமம் பண்ணுறோம். சங்கல்பம் வந்து பொது சங்கல்பம் தான். எந்த இண்டிவிஜுவலும் உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கிறது கிடையாது, யாருக்காகவும் பண்ணுறது இல்லை. அந்த யக்ஷ்மணாசன ஹோமம் சொல்லிட்டு கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக பண்ணுறோம். இதெல்லாம் அதில் வந்து கொண்டு வரும். கோகுலாஷ்டம் ஸ்கீமில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே சங்கல்பம் பண்ண வர வைக்கிறோம். கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். இதில் எல்லாரும் உள்ளே கொண்டு வரும். இதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டி. என்னால் எப்படி இந்த கோசாலை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு உங்களுக்கு 3 வழிகள் இருக்குது. அதில் முதலாவது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எங்கள் கோஷாலா வந்து பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கோஷாலாவுக்கு ஒரு வாலண்டியர் ஆகலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம், எங்களுக்கு நிதி உதவி அனுப்பலாம். இந்த 3 வழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பண்ண வேண்டியது வந்து எங்களோட வெப்சைட் www.prasannaguru.org விசிட் பண்ணணும். எங்களோட இந்த வெப்சைட்டில் நீங்கள் பல்வேறு வழிகளில் நீங்கள் உங்களோட டொனேஷன்ஸை எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சமீபத்தில் இநாச் என்கின்ற ஒரு பேமெண்ட் வழியை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் ஒரே தடவை மேண்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த், தட் இஸ் மாதந்தோறும் எங்களுக்கு உங்களோட டொனேஷன் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இந்த இநாச் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மிகவும் சுலபம் தான். இந்த 3 வழி, இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.